உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க வீராவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க குடும்பத்திலயும் சரி உங்க குடும்பத்திலயும் சரி வீரா அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு யாருமே கிடையாது. அவ எதை செய்யறதா இருந்தாலும் நேருக்கு நேரா தான் செய்வா. ஒருவேளை பிருந்தாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருந்தானா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விஜய உங்க தம்பி கிட்ட இருந்து பிரிச்சு நேரடியா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாளே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டா. அப்போ அவளுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றியா? அங்க என்ன நடந்துச்சுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், அதுல வீராவோட பங்கு துளி கூட இருக்காது. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. இதோ அந்த மாறன் இருக்கானே, அவனுக்கு தெரியாதா இதெல்லாம்? அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பான். ஏன்னா இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் அவனால மட்டும்தான் யோசிக்க முடியும். இங்க பாரு கண்மணி, மாற ஒரு சில விஷயத்த யாருக்கும் தெரியாம பண்ணுவான் தான். ஆனா அது எல்லாருக்கும் நல்லதா தான் போய் முடியும். எது நல்லது, எது நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே கல்யாணம் ஆன கார்த்திக்கு என் தங்கச்சி பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதா? கண்மணி, நான் அப்படி சொல்லல. அத நியாயப்படுத்தவே முடியாது. அது பெரிய தப்பு தான். நான் பொதுவா சொன்னேன். இங்க பாருங்க, உங்களை நம்பி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க தம்பியால என் 2 தங்கச்சி வாழ்க்கை நாசமா போச்சு. விருப்பமே இல்லாத வீரா கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினான். ஏன் என் சின்ன தங்கச்சி பிருந்தா கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா ஒன்னு சத்தியமா சொல்றேங்க, இந்த பாவம்லாம் அவனை சும்மாவே விடாது. என்னங்க, உங்க தம்பியை திட்டின உடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் இல்ல கண்மணி. அவன் நீங்க பண்ணது பெரிய தப்பு தான். எப்பா சரிங்க, அது வரைக்கும் ஒத்துக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். கண்மணி போங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த மாறன்னு நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் மாறா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கடா. என் கோவத்தை மேலும் மேலும் தூண்டிக்கிட்டே இருக்க. கண்மணி, காவேரி, நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு பாத்தியா? நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கொல்லாம கொல்றானுங்க. தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளைகள்லாம் இப்படிதான் தறி கட்டு போகும்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன குற்றவாளி ஆக்கிட்டு நீ போய் சேர்ந்துட்ட. நரவு கூட வந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்குல்ல. என்னன்னா பேசிட்டு இருக்க நீ? என்னன்னா இப்படி எல்லாம் பேசுற? நீயே தைரியத்தை விடலாமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேளை. ஒரு பக்கம் நாம தான் உறவுன்னு நினைச்சு, நம்மளே கதின்னு நினைச்சு என் மச்சன பொண்ணு விஜய் இருக்கா. இன்னொரு பக்கம் அண்ணனை சாவ கொடுத்துட்டு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இருக்கிற முத்துலட்சுமியோட பொண்ணுங்க. நான் யாருக்கு நல்லது பண்ணுவேன்? நான் கலங்காதண்ணா. நீ எப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா தீர்வும் இருக்கும். இங்க பாரு, முதல்ல நம்ம இந்த விஷயத்த வீரா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கிறது தப்புண்ணா. என்ன நான் யோசிக்கிறேன், இது பொண்ணு விஷயம்னா நாம இதை மூடி மறைக்க முடியாது. நாளைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து குத்தவாளி ஆயிடுவோம்ல. சொல்லிடலான்னா. அந்த அம்மா எப்படி இத தாய்க்க போறாங்கன்னு தெரியலையே. ஆனாலும் வேற வழி இல்லைன்னா. சொல்லாம இருந்தாதான் தப்பாயிடும். சொல்லிடலான்னா. சரி, போன் பண்ணு. சொல்லுங்க வள்ளி. வீரம்மா, அது அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா?
என்னாச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்கல, அண்ணன் சொல்லு. சரிங்கம்மா, நான் அதை வரேன். வருவாங்கண்ணா. ம். ஆமா, விஜய் எங்க? விஜி விஜி உள்ளதானே இருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வள்ளி. ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. போய் என்னன்னு பாரு வள்ளி. அண்ணா, 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 நீ போ. நீ பதற்றப்படாதண்ணா, நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். போ. விஜய் விஜய், என்ன விஜய் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? முதல்ல இறங்கு, கீழே இறங்கு, பார்த்து மெதுவா. விஜய், என்ன விஜய் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நான் உன்னை வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். ஏன் சித்தி பயந்துட்டியலா? நான் அப்படியெல்லாம் எந்த தப்பான முடிவுக்கும் போயிட மாட்டேன் சித்தி. இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை மிச்சம் இருக்கு. இது என் வாழ்க்கை சித்தி. இத நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. விஜய், நீ மனசுல எதையோ. சித்தி, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு சப்போர்ட்டா நீங்களும் மாமாவும் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ வா. என்ன சார், எதுக்காக வந்திருக்கீங்க? மாறன் கார்த்தி 2 பேர் உள்ளதானே இருக்காங்க. ஆமா சார். அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன? எதுக்கு எதுக்கு என் பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ணணும்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? யாரு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஏமா, உங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனையை மூடி மறைச்சுக்கிட்டா வெளியே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? முதல் மனைவி இருக்கும்போது 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் உங்க வீட்டு பையன். இதென்ன தியாக செயல்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சட்டப்படி இது குற்றமா. உங்க பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. அதை செஞ்ச கார்த்திகையும் அதுக்கு உடந்தையா இருந்த மாறனையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வாரண்டோட வந்திருக்கோம். ஐயோ சித்தி, சத்தியமா நான் சொல்லல. என் புருஷனை நானே ஜெயிலுக்கு அனுப்புவேனா? ஐயோ, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே. நம்ம குடும்ப பிரச்சனை எதுக்கு சித்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்? அப்ப யார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். இவள மாதிரி நீயும் லைஃப தொலைச்சிடாத. சார், 2 பேரும் வந்து வண்டியில இருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் என் பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். சார், நீங்க போங்க சார். நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றேன். கண்மணி, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க கண்மணி. வாங்க முடியாது. நான் பாரு, நான் எவ்வளவு திமிரா பேசுறா. நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்ம பிள்ளைங்களே ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறா. வேணான்னு சொல்லுனா. கண்மணி செஞ்சால எந்த தப்பு இல்ல. அவனுங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.